எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஜெயலட்சுமி. நான் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியோட வேட்பாளரா நாம் தமிழர் கட்சி சார்பாக நிற்கிறேன். இன்னைக்கு தான் நான் நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்கேன். மக்களோட வரவேற்பு நாம் தமிழர் கட்சிக்கு உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக இருக்கு. ரொம்ப பேராதரவோட நாங்கள் களத்தில் இறங்கியிருக்கோம். இன்னைக்கு முதல் நாள் 234 தொகுதியிலையும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் எல்லாருமே இன்னைக்கு நாமினேஷன்ஸ் ஃபைல் பண்றோம். இது வந்து தலைமையில இருந்து ஒரு ஆர்கனைஸ்டா நாங்கள் வந்து ஒரே நாளில் எல்லாருமே வந்து எலெக்ஷன்ஸ் நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே வந்துட்டு எங்களோட ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஸ்டெப்பா நாங்க பாக்குறோம். நீங்க தொடர்ந்து 2 முறையா அரவிந்த் ரமேஷ் திமுகல ஜெயிச்சிருக்காங்க. நீங்க அவரை எதிர்த்து போட்டிடுறீங்க. எப்படி அந்த சவால் அவரு தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனா மக்களுக்கு என்ன செஞ்சாருன்ற கேள்வி இருக்கு. அதாவது மக்கள் எங்க போனாலுமே இது வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு அடிப்படை வசதியுமே செஞ்சு கொடுக்காத திரு அரவிந்த் ரமேஷ் அவர்கள் 10 வருஷமா இங்க வந்து ஆட்சியில இருந்திருக்காரு. எம்எல்ஏவா வந்து பதவியில இருந்திருக்காரு. அவருக்கு இங்க இருக்கிற மக்களோட பிரச்சனைகள் என்னன்னு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. ஒவ்வொரு பகுதியிலுமே என்னென்ன பிரச்சனை இருக்கு, என்னென்ன அடிப்படை வசதிகள் இல்லாம மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா திரு அரவிந்த் ரமேஷ் அவர்கள் வந்துட்டு அதெல்லாம் அவருக்கு தெரியுமான்னு கூட தெரியல. சோ எவ்வளவு வருஷமா அவர் பதவியில இருந்தாருன்றது முக்கியம் இல்ல, ஆனா என்ன மக்களுக்காக என்ன பண்ணியிருக்காருன்றதுதான் முக்கியம். சோ மக்கள் இப்போ நிறைய விழிப்புணர்வோட இருக்காங்க. கண்டிப்பா வந்து நாம் தமிழர் கட்சிக்கு மக்களோட ஆதரவு பெருசா இருக்கு. மக்களுக்கு நான் சொன்ன மாதிரி அடிப்படை வசதிகளே இன்னும் வந்து மக்களுக்கு கிடைக்காம இருக்குங்க. பல பகுதிகளில் கிட்டத்தட்ட இந்த செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கல்லுக்குட்டை பகுதியெல்லாம் இன்னும் குடிநீர் கூட வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு ஒரு தரமான குடிநீரோ ஒரு சுகாதாரமான குடிநீரோ இன்னும் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. கண்டிப்பா வந்து மக்களுக்கு வந்து அடிப்படை வசதிகளான குடிநீர், அரசு கல்வி ஆகட்டும், மருத்துவமாகட்டும், இது எல்லாமே வந்து இன்னும் அடிப்படை வசதிகள் கூட இல்லாத சூழ்நிலையில இருக்கு. மக்களுக்கும் அது கண்டிப்பா தேவைப்பட்டுட்டு நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்ததும் மக்களோட அடிப்படை தேவைகளை முதல்ல பூர்த்தி செய்வோம். அதுக்கப்புறம் படிப்படியா வந்துட்டு இங்க ஐடி நிறுவனங்கள் அதிகமா இருக்கிறதுனால சோழிங்கநல்லூர்ல அடுத்த பெரிய ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா டிராபிக் ஜாம். இங்க வந்து மெட்ரோ ரயில் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஆனா அதுக்கான ஒரு ஆல்டர்னேட் வழி இல்லாம, ஆல்டர்னேட்டா எந்த ஒரு வசதியும் மக்களுக்கு பண்ணி கொடுக்காம அப்படியே இந்த சாலை நெரிசல் வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு வருஷமா. ஸோ இதுக்கு நாங்க வந்து முதல்ல வந்து சாலை நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்கான வழிகளை நாம் தமிழர் கட்சி மேற்கொள்ளும். அதை தாண்டி மதுக்கடையும் சாராயமும் போதைப் பொருளும் கஞ்சா பழக்கமும் இளைஞர்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி ரொம்ப அதிகமா ஆயிட்டே இருக்கு. இதை கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி வந்ததும் முற்றுப்புள்ளி வைக்கும். இது தாவேக்கா வந்து ஒரு மாஸ் காட்டுறாங்கன்னா அது வந்து ஒரு வெறும் ஃபேன் பேஸை வச்சுதான் மாஸ் காட்டிட்டு இருக்காங்க. ஃபேன் பேஸை மட்டுமே வச்சு தாவேக்கா வந்துட்டு மாஸ் காமிச்சிட்டு இருக்காங்க. இதை வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகுமானா கண்டிப்பா அது வந்து டவுட் தான். ஏன்னா மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புறாங்க. அதே சமயம் உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து எந்த கட்சியும் எந்த தலைவரும் வந்து உண்மையிலேயே மக்களுக்காக போராடுவாங்க, மக்கள் கூட நிப்பாங்க, மக்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஓட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து இந்த மாஸ் காட்டுறது, அந்த க்ரௌடை கூப்பிட்டு ரேலி பண்றது, இதெல்லாம் வந்துட்டு ஓட்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதை அவங்கள பார்த்துலாம் நாங்க பயப்படலைங்க. நாங்க எப்பயுமே மக்களை நம்பி எந்தவித இலவசத்தையும் நம்பாம மக்களை நம்பி மட்டுமே வந்து களத்துல இறங்குற கட்சி நாம் தமிழர் கட்சி. கண்டிப்பா வந்து வெற்றி காண்போம். 234 தொகுதியிலையும் பெருவாரியான வாக்குகள் வாங்கி பெருவாரியான வித்தியாசத்துல நாங்க வந்து ஜெயிச்சு காட்டுவோம். கண்டிப்பா வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கும் 2026.